இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா கூப்பிட்டாங்கன்னு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிறவங்க முகத்தெல்லாம் கவனிச்சியா? நாம மறுபடியும் வந்தது இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்க என்ன முழு மனசோட நாம இங்க வர்றதுக்கா சம்மதிச்சாங்க? அண்ணி அப்படி ஒரு கண்டிஷன் போட்டதாலதான் ஓகேவே சொன்னாங்க. அவங்களால அண்ணி இந்த வீட்ல இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. சோ வேற வழி இல்லாம நாமளும் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அவங்க நம்மள அப்படி பாக்குறது என்ன புதுசா? விடுங்க சிவா. இதுக்கு முன்னாடி நாம இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால நாமளும் அவங்கள சரிக்கு சரி ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்களுக்குலாம் என்ன பத்தின எண்ணமே வேற மாதிரி இருக்கும். என்னதான் அக்கா எல்லாரையும் வார்ன் பண்ணி இருந்தாலும், அதனால யாரும் நம்மள சீண்டாம இருந்தாலும் கூட எனக்கு அவங்க முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்காயிலே. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் இந்த வீட்டுல எப்படி கடத்துறதுன்னே தெரியல. ஆனா அதே சமயம் நாம அக்காவுக்காகவும் பார்க்கணும். அக்கா நமக்காக அவங்க எல்லாரையும் எதிர்த்து நின்னு இப்ப மறுபடியும் நம்மள இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்புதான். அவங்கள நாம எதுக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாது ஐலே. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அண்ணி நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தாலதான் நம்மள மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா அவங்க அப்படி பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அண்ணி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்களுக்கு நாம சொல்றது உண்மையா இல்ல உங்க அப்பா சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களால அவங்க சித்தப்பாவை விட்டு கொடுக்க முடியலனாலும் நாம சொல்றதுல ஏதோ இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு நாம சொல்றதுதான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரமாவே அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்காகவும் தான். இதுக்கப்புறம் எப்படி ஐலி ப்ரூவ் பண்றது? நம்ம நம்பிக்கையா இருந்த ஒரே ஒரு விஷயம் அதுவும் சாம்பலா போயிருச்சு. மறுபடியும் நம்ம எவிடன்ஸ தேடி அலைஞ்சு அதை கொண்டு வந்து ப்ரூவ் பண்றதெல்லாம் ஆகிற விஷயமா? அந்த கபிலன் வேற நம்மளையே வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. கபிலனை விடுங்க. இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் அவனால நம்மள எதுவும் பண்ண முடியாது. சமாளிச்சுக்கலாம். ஆனா நீங்க நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. நம்மளால கண்டிப்பா முடியும். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நம்புங்க.